ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோபிலாம் ஒரு திருந்தாத ஜென்மம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கோபியோடைய ஆட்டம் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகமாகிட்டு போயிட்டுருக்குங்க. கோபி ஒரு திருந்தவே மாட்டார் அப்படின்றதுக்கு உதாரணமாக நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் பாக்கியா ரொம்பவே பாவம், அவங்கள ரொம்பவே ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. இது வரைக்கும் பாக்கியா அவங்கள பாதிக்கிற மாதிரி விஷயங்களை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் பொறுத்துக்கிட்டாங்க. இவ்வளோ நாள் ஓகே, தன்னுடைய பிள்ளைங்களுக்காக அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்ப சண்டை போடாமல் நிறைய விஷயங்களில் நிதானமாக இருந்தாங்க பாக்கியா. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சின்ன குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் அவங்களோட உயிரில் இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் பாக்கியாவால் இதை தாங்கிக்கவே முடியல. அதுவும் அவங்க கையால் அந்த காரியத்தை செய்ய வச்சாரு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்களால தாங்கிக்கவே முடியல. அவங்களுக்கு பணம் போன விஷயத்தை தாண்டியும் இவர் பண்ண இந்த தவறான விஷயங்கள் தான் என்ன பண்ணலை, சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் அவங்கள பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பாக்கியா இப்போ தான் ஒரு நல்ல முடிவு, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த முடிவு, ஒரு தைரியமான முடிவு அவங்க இப்போ தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கோபியை எதிர்த்து இப்போ தான் அவங்க வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க பாக்கியா. அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க முன்னேறதுக்காக பண்ண விஷயங்கள் சரி, ஆனால் அவரை போலீஸில் பிடிச்சி கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களை இப்போ தான் வாழ்க்கையிலே அவங்க பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள் நமக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தான் கொடுக்குது. ஏன்னா கோபிக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை தான். அவர் பண்ண தவறுகளுக்கு இது கண்டிப்பாக அவருக்கு தேவை தான். இவர் பண்ண விஷயங்களை பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போய் நெத்தியில் அடித்த மாதிரி சத்துன்னு கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் கோபிநாத், நீங்கள் பண்ண விஷயங்களுக்கு நான் உங்களை பழி வாங்கியே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ராதிகா கோபியை நல்லா கிளின்னு கிழிச்சிடுறாங்க. என்ன பண்ணியிருக்கீங்க கோபி, நான் அன்றைக்கே உங்ககிட்ட அவங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போதே நான் உங்ககிட்ட கேட்டேனா இல்லையா, இதில் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு நான் கேட்டேனா இல்லையா, நீங்கள் எதுக்காக அங்கே இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு நான் உங்ககிட்ட என்ன பெருசாக எதிர்பார்த்துட்டேன் வாழ்க்கையில், உங்ககிட்ட அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு ஏதாவது நான் உங்ககிட்ட கேட்குறேன்னா, நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் ஒன்று தான், உங்களுடைய முன்னாள் மனைவியை மறந்துட்டு என் கூட நீங்கள் வாழுங்கன்னு தானே கேட்குறேன், அதை தாண்டி நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கேனா அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லி ராதிகா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் கோபி புரிஞ்சிக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பாக்கியாவை பழி வாங்கணும், அவ்வளோதான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ராதிகா கிட்ட, இங்கே பாரு, எல்லாத்துக்குமே என் வாழ்க்கையில் நடந்த நிறைய தவறுகளுக்கு அவள் தான் காரணம், எங்கள் அப்பா இறந்தப்போ நான் கொல்லி கூட வைக்க விடாமல் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும் போதே ராதிகா சொல்லிடுறாங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு கொல்லி வைக்கக்கூடாது அப்படின்னா அதை சொன்னது உங்களுடைய அப்பா, அதை சொன்னது யார்கிட்ட, உங்கள் அம்மா கிட்ட, அதை நடத்த விடாமல் பண்ணது உங்கள் அம்மா. இதில் பாக்கியா எங்கேருந்துங்க வந்தாங்க, பாக்கியா மேலே உங்களுக்கு எதுக்காக இவ்வளோ வெறுப்பு, அதுவும் நிறைய பேர் சின்ன பிள்ளைங்களோட வாழ்க்கையில் விளையாண்டுருக்கீங்க, அவங்களோட உயிர் போயிருந்தா, ஏதாவது தவறு நடந்திருந்தா, இப்போ ஒன்றும் நடக்கலை, ஏதாவது நடந்திருந்தா அப்படின்னா யாரால் தாங்கிக்க முடியும், அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில் வர முடியுமா, அப்போ நீங்கள் அந்தளவுக்கு ஒரு மிருகம் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ராதிகா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க கோபியை. வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. உங்ககிட்டலாம் பேசுகிறதே வேஸ்ட்டு, உங்ககிட்ட மனுஷன் கூட பேச முடியாது, யாருமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம ராதிகா கிளம்பிடுறாங்க. இப்போ கோபிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா அவர் பண்ணது தப்பு அப்படின்னு இன்னும் அவர் என்ன பண்ணலை, ரியலைஸ் பண்ணலை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே சரிதான். ஏன் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைங்களை பாக்கியா அவர்கிட்ட பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு மட்டும்தான் அவங்களுடைய எண்ணம். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நினைக்கிற விஷயங்கள், அவர் செய்கிற விஷயங்கள் இது மட்டும்தான் என்னது சரி அப்படின்னு சொல்லி அவருக்குன்னு ஒரு நியாயத்தை வச்சு அதுபடி அவர் என்ன பண்ணுறாரு, வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் செஞ்ச விஷயங்களெல்லாம் அவர் என்ன பண்ணலை, நினச்சி கூட பார்க்கல. அவர் பண்ண தவறுகள்லாம் நிறைய தவறுகள் வாழ்க்கையில் அவர் பண்ணிட்டாரு. பிள்ளைங்களை விட்டுட்டு, தன்னுடைய மனைவியை விட்டுட்டு, தனக்குன்னு ஒரு ஆசையை தேடிக்கிட்டு, தனக்குன்னு ஒரு வாழ்க்கை, அழகாக இருக்கிற பொண்ணு வேணும், படித்த பொண்ணு வேணும் அப்படின்னு நிறைய விஷயங்களில் தன்னுடைய மனசை தன்னுடைய பிள்ளைங்களை தாண்டியும் அலைப்பாய விட்டு அவர் ஒரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. தனக்கு ஒரு பேத்தி அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு கல்யாணம் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தவறை பண்ணியிருக்காரு கோபிநாத். ஆனால் அதை பற்றிலாம் அவர் என்ன பண்ணலை, கொஞ்சம் கூட யோசிக்கலை. அவரை பொறுத்த வரைக்கும் பாக்கியா பண்ண தவறுகள், பாக்கியா எந்த விதமான தவறுமே பண்ணலை அவருடைய வாழ்க்கையில். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பாக்கியா அவர் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க.
அப்படி மட்டும்தான் யோசிக்கிறாரே தவிர அவங்களுடைய சூழ்நிலை என்ன, தான் வந்து ஒரு 3 பிள்ளைங்களை பாக்கியா கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டோம், அவங்க வாழ்க்கையை விட்டு இப்படி வந்துட்டோமே, அவள் எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்படுவா, நம்ம ஓகே அவளாவது வேலை பார்த்து என்ன பண்ணுறா, நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம நிம்மதியாக வாழ விடுவோம் அப்படின்ற எண்ணம் துளி கூட இல்லை நம்ம கோபிநாத்துக்கு. இந்த விஷயங்கள் தான் ரொம்பவே வருத்தத்தை அளிக்குது. அவர் தான் இருந்து அவங்களுக்கு எதுவுமே பண்ணலை, அவங்கள நல்ல விதமாக பார்த்துக்கல அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு இருக்கிற அந்த பாக்கியாவையும் வந்து சீண்டி பார்க்குற விஷயங்கள் ரொம்பவே தவறு. அதுவும் பிள்ளைங்களை எல்லாத்தையும் அவர் வழிக்கு கொண்டு வந்துட்டு பாக்கியா வந்து தனிமரமாக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் வந்து வாழ்க்கையில் தனியாக இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் மட்டும்தான். அவரை வந்து அவர்கிட்டேருந்து பிள்ளைங்களையோ அவங்களுடைய அம்மா அப்பாவையோ பாக்கியா வந்து சுத்தமாகவே பிரிக்கலை. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அதனால் அவங்க மாமனாரும் மாமியாரும் கடைசி வரைக்கும் பாக்கியாவுக்கு என்ன பண்ணாங்க, உறுதுணையாக இருந்தாங்க. பாட்டி வந்து இடையில என்ன பண்ணாங்க அப்படின்னா கோபி தான் முக்கியம்னு நிறைய நாள் கோபிக்கிட்ட போய் இருந்த நாட்களும் உண்டு. ஆனாலும் அவங்களுக்கு வந்து பாக்கியா மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை இருந்தது. ராதிகா மேலே அவங்களுக்கு எந்த விதமான மரியாதையுமே கிடையாது. ஏன்னா ராதிகா வந்து என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு என்னது 2வது வைஃப் அப்படின்ற விஷயத்த நம்ம பாட்டியால் ஏற்றுக்கவே முடியல. பாட்டிக்கு இந்த விஷயம் வந்து ரொம்பவே வருத்தத்தை தான் அளிக்குது. பாட்டிக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் பாட்டி வந்து இந்த விஷயத்தில் யாருக்கு தான் முழுசாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பாக்கியாவுக்கு மட்டும்தான். இந்த விஷயத்தில் ராதிகா பக்கம் அவங்க துளி கூட நிற்கலை, கோபி பக்கமும் நிற்கலை. ஆனால் கோபிக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் போய் நிறைய நாள் இருந்தாங்க. கோபிக்கு சப்போர்ட்டாக பாட்டி எல்லா சூழ்நிலையிலையும் இருந்தாங்க. கோபி கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ கூட அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா முதல்ல கோபப்பட்டாலும் 2வது தன்னுடைய பையனுக்காக என்ன பண்ணிக்கிட்டாங்க, அந்த தவறையும் சகிச்சுக்கிட்டு அவர் கூட தான் இருந்தாங்க. ஸோ பாட்டியை வந்து அவர் என்ன பண்ணார், இழந்துட்டார். பாட்டியை நிறைய ஹர்ட் பண்ணிட்டாரு. நிறைய விஷயங்களில் பாட்டியை ரொம்பவே துன்புறுத்தி அவர் வந்து வீட்டை விட்டு அனுப்பின விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம். தவறான முறையில் வந்து அவர் நடந்துக்கிட்டாரு பாட்டிக்கிட்ட. இந்த விஷயங்களை பாட்டியால் தாங்கிக்கவே முடியாமல் தான் என்ன பண்ணாங்க, அந்த வீட்டை விட்டு மனசு வெறுத்து போய் தான் என்ன பண்ணாங்க வந்தாங்க. மனசு வெறுத்து இப்போ தான் பாக்கியா கிட்ட வந்து சந்தோஷமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய கணவர் தாத்தா வந்து இறந்து போயிருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கோபி தான் அப்படின்ற விஷயம் வந்து பாட்டியுடைய மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து 2-3 குழந்தைங்க கூட கிடையாது, ஒரே ஒரு குழந்தை தான், ஒரே ஒரு பையன் கோபிநாத். அவனை வந்து ரொம்பவே அன்பாக வளர்த்துருந்தாங்க. தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே அக்கறையாக அவரை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ கோபிநாத் வந்து இவ்வளோ பெரிய தவறு வாழ்க்கையில் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து நினச்சி கூட பார்க்கல. அப்போ இவ்வளோ பெரிய தவறை கோபிநாத் பண்ணதை தாத்தாவால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அப்படின்றதுனால தான் தாத்தா வந்து சீக்கிரமாகவே என்ன செஞ்சிட்டாரு, இறந்து போயிட்டாரு. அதுவும் தாத்தாவுடைய சதாபிஷேகத்துக்கு கோபிநாத் வந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணார். நான் தான் இருப்பேன், நான் தான் ஊற்றுவேன், நான் தான் தண்ணி ஊற்றுவேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணார். தாத்தாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் என்ன பண்ணார், நிறைய வசம் வாங்கிட்டு தான் அங்கேருந்து போனார். அப்போது தாத்தா வந்து சபிச்சிருவேண்டா நீ போயிரு அப்படின்ற மாதிரி விஷயங்களை கூட என்ன சொன்னாங்க, சொல்லியும் பார்த்தாங்க. ஆனாலும் யார் கேட்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோபிநாத் வந்து கேட்கவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய நியாயம், அவருக்குன்னு ஒரு நியாயம், அது மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்கிறவர் இல்லையா கோபிநாத். அதனால் அவருக்கு வந்து மற்றவங்களுடைய வலி என்ன, வேதனை என்ன அப்படின்ற விஷயம் சுத்தமாகவே புரியல. இப்போ வந்து தன்னுடைய பிள்ளைங்க வந்து பாக்கியாக தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களில் நடந்துக்கும் போது கூட அவருக்கு என்ன பண்ணலை, சுத்தமாகவே புரியல. அதுவும் இந்த இனியாவையும் செலியனையும் பார்த்தா நமக்கு வராத கோவமெல்லாம் வருது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவங்க அப்பா வந்து எவ்வளோ மோசமானவர், அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வாழ்க்கையில் நல்லது பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது பாக்கியா அளவுக்கு அவர் என்ன பண்ணலை, எந்த விதமான நல்ல விஷயங்களையும் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பண்ணலை. தன்னுடைய கணவர் வந்து தன்னை விட்டுட்டு போனதுக்கப்புறமும் பாக்கியா வந்து தன்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி யோசிக்க கூட இல்லை. தன்னுடைய குழந்தைங்க, தன்னுடைய மாமனார் மாமியார் அவங்க வந்து தனக்கு ஒரு அப்பா அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்காங்க பாக்கியா. இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இனியாவும் செலியனும் வாழ்ந்துட்டுருக்கிற விஷயம் வந்து
நமக்கு ரொம்பவே என்ன செய்யுது, வருத்தத்தை தான் கொடுக்குது. அவங்க 2 பேரும் ஒரு முழுக்க முழுக்க அவங்க அப்பாவை மாதிரியே இருக்காங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. எழில் மட்டும்தான் வந்து அவங்க அம்மாவை மாதிரி மற்றவங்கள பற்றியும் யோசிக்கிறான். முக்கியமாக அவங்க அம்மாவுக்கும் ஒரு மனசு இருக்குது, அந்த மனசுலையும் ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை யார் புரிஞ்சுக்கிறா அப்படின்னு பார்த்திங்கன்னா எழில் மட்டும்தான். எழில் வந்து அவங்களுடைய பையனாகவே இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வெல்விஷர், ஒரு சப்போர்ட்டராக தான் என்ன பண்ணுறாரு, பாக்கியாவுக்கு அவங்களுடைய லைஃப்பில் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு பையனும் தன்னுடைய அம்மா கிட்ட, அதுவும் இந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா? ஆனால் எழில் வந்து கேட்டார். எழில் என்ன பண்ணார் அப்படின்னா, பழனிசாமி சார் உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னா நீங்கள் வந்து தனியாக வாழணும்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்கியா கிட்ட அந்தளவுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா பேசினார். அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா ஹாப்பியாக இருக்கணும், அதை தவிர வந்து வேறு எந்த விஷயமும் தப்பே கிடையாது, அவங்க அம்மாவுடைய நன்மைக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு எழில் வந்து ரொம்பவே அவங்க அம்மா மேலே என்ன பண்ணுறான், அன்பு வச்சுருக்கான், ஒரு பற்று வச்சுருக்கான். ஆனால் மற்றவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக தான் இருக்காங்க. அவனுங்களை பொறுத்த வரைக்கும், அதுவும் செலியனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு என்ன அப்படின்னா தன்னுடைய அப்பா வந்து நல்லவர். அவங்க அப்பா வந்து, அதாவது அவங்க அம்மா வந்து அவனுக்கு வாழ்க்கையில் நல்லது பண்ணால் அப்பா அவங்க அம்மா நல்லவங்க. அவங்க அம்மாவை விட அவங்க அப்பா ஏதாவது ஒன்று நல்லது பண்ணிட்டா அவங்க அப்பா மட்டும்தான் நல்லவர் அப்படின்ற மாதிரி செலியனும் இந்த இனியா லூஸும் என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். அவங்க 2 பேர் விஷயத்துலேயும் அவங்க அப்பா வந்து பாசமாக நடந்துக்கிறாரு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு காரியவாதியாக மட்டும்தான் இருக்கிறாரு. காரியவாதினா என்ன அப்படின்னா அவருக்குன்னு ஒரு வாழ்க்கையை பார்த்து போயிட்டாரு. இப்போ வந்து பிள்ளைங்க மேலே புதுசாக அவருக்கு பாசம் வந்துருச்சான், அன்பு வந்துருச்சான். அதுவும் இனியா வந்து நீ தான் என்னோட உயிர், என்னோட உலகம் அப்படின்னு சொல்லி பேசும்போது நமக்கு வந்து ரொம்பவே எரிச்சலாக தான் வரும். ஆனால் கோபிநாத் வந்து மாறி மாறி என்ன பண்ணுறாரு, அந்த விதமான தவறை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த செலியனும் நம்ம இனியாவும் என்ன பண்ணுறாங்க, அந்த விஷயத்தை போய் நம்புகிறாங்க. நம்பிக்கிட்டு அவங்க வந்து நிறைய தேவையில்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுவும் தன்னுடைய அப்பாவுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இந்த பாம்புக்கு பால் வார்க்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மோசமான காரியம்தான் அது. அந்த மாதிரி ஒரு மோசமான காரியத்தை தான் நம்ம இனியாவும் செலியனும் என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தவறு அப்படின்னு சொல்லி அவங்க என்னைக்கு உணர்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே உணர போகிறாங்க. ஏன்னா இப்போ வந்து பாக்கியாவுடைய பிஸ்னஸை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பண்ண விஷயங்கள் நம்ம செலியனுக்கும் இனியாவுக்கும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வெறுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. எலியில் வந்து எப்படியாவது தன் வசப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி கோபிநாத் எவ்வளவோ முயற்சி பண்ணார். அதுக்காக தான் அந்த பட வாய்ப்பை என்ன பண்ணார், அவனுக்கு வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்துட்டு எப்படியாவது அவனை வந்து தன்வசப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த கோபிநாத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா எழில் வந்து எப்போவுமே மாற மாட்டான் அப்படின்ற விஷயம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா எழில் வந்து அவ்வளோ நல்ல பையன், அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பையன். ஆனால் அவனையே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கோபி தன்னுடைய அம்மாவை வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சிட்டான். இந்த விஷயம் எழிலால் தாங்கிக்கவே முடியல. அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அம்மா மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே அப்படின்னு சொல்லி நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பையனை அவனை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி கோபிநாத் ஒரு வேலை பார்த்து விட்டுட்டாரு. என்ன பண்ணார் அப்படின்னா, உனக்கு இந்த சான்ஸ் கிடைக்கணும், நீ வந்து படம் பண்ணணும் அப்படின்னா உன்னுடைய அம்மா என்ன பண்ணக்கூடாது, உன் கூட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு நிபந்தனையை அந்த பையனுக்கு வச்சு அவங்க அம்மாவை எப்படியாவது வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு வரவிடாமையும் பண்ணிட்டாரு. இந்த விஷயம் கண்டிப்பாக என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எழிலுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது. அவரால் இதை தாங்கிக்கவே முடியல. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்க அம்மாவை வந்து அவமதித்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து அவர் என்ன பண்ணுறாரு நினைக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அம்மா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்றது அவரால் தாங்கிக்கவே முடியல. ரொம்ப வருத்தப்படுறாரு. இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அம்மா என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவருக்கு இருக்குது. எப்படியாவது அவங்க அம்மாவை வந்து அவங்க அம்மாவுடைய மனசை வந்து என்ன பண்ணிடலாம், மாற்றிடலாம். அவங்க அம்மாக்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள வந்து மன்னிச்சிருவாங்க, அவங்கள பற்றி புரிஞ்சுக்குவாங்க
அப்படின்ற விஷயத்த அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடைசியாக அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா, பாக்கியா கிட்டே எல்லா உண்மைகளையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து கிளம்பி வர்றாரு. கிளம்பி வந்தால் அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பாக்கியா வந்து இல்லை. இப்போது அங்கே யார் இருக்காங்க அப்படின்னா, பாட்டியும் நம்ம செல்வியும் அங்கே வந்து இருக்கிறாங்க. அப்போது எழில் போய் அம்மா எங்கே இருக்காங்க பாட்டி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பாட்டி வந்து நேற்று படப்பிடிப்பு விழா எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. நல்லா போச்சு பாட்டி அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எழில் வந்து தன்னுடைய அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க வந்து வெளியில் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி சொல்லும்போது அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஆயுத பூஜை ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, ஆனால் அந்த பக்ரீத் ஆர்டரில் எப்படி வந்து தவறு நடந்தது அப்படின்ற கேள்விக்கு என்னாச்சு, ஒரு பதிலும் கிடைச்சிருக்குது, அது யார் மூலமாக நடந்த தப்பு அப்படின்ற விஷயங்களும் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எழில் கேட்குறாரு, எப்படி பாட்டி என்ன நடந்தது, அதில் வந்து யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ பாட்டி வந்து எல்லா உண்மைகளையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உன்னுடைய அப்பா தவம் இருந்து பெற்று ஒருத்தனை வந்து நல்லவன் நினச்சி பல வருஷமாக அவனுக்கே சப்போர்ட் பண்ணி ஒருத்தனை வளர்த்துட்டு இருந்தேன்ல, அவன் தான் இந்த தவறுக்கெல்லாம் காரணம். அவன் வந்து வீட்டில் இருக்கிறவங்க மனசை மட்டும்தான் உடச்சிக்கிட்டு இருந்தான், அவங்களுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் விளையாடிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் வந்து அவன் அதுக்கும் மேலே போய் ஒரு பெரிய மேலே போய் என்ன பண்ணிட்டான், இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கையில் பல பேரோட உயிரோடு என்ன பண்ணிட்டான், விளையாட ஆரம்பிச்சிட்டான். அந்தளவுக்கு உங்கள் அப்பா வந்து ஒரு மிருகமாக மாறிட்டான் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொன்னோடனே எழிலுக்கு பயங்கரமாக சுருக்குன்னு கோவம் வந்துடுது. நேராக என்ன பண்ணுறான், அங்கே கோபிநாத்தோடைய க்ளவுட் கிச்சனுக்கு போகிறான். போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அவங்க அப்பா பார்க்குறதுக்காக. அவர் உடனே வந்தோடனே, எழில் வாயிலில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நம்மளுடைய ஹோட்டலுக்கு, நீ உட்காரு, அப்போ உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லும் போதேவும் நம்ம எழில் வந்து நடிக்கவே நடிக்காதீங்க தயவுசெய்து, நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், என்ன மாதிரி வேலை பார்த்துட்டு வந்திருக்கீங்க நீங்கள், உங்களுக்குலாம் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி விஷயங்களை கேட்கும்போது கோபிநாத் எதை பற்றி அவன் பேசுகிறான் அப்படின்ற விஷயம் கோபிநாத்துக்கு சுத்தமாகவே புரியல. நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியல, நான் எதை பற்றி பேசுகிறேனே உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிச்சனில் நீங்கள் அவ்வளோ ஒரு கேவலமான வேலை பார்த்துட்ருக்கீங்க, இது இவ்வளோ நாள் எங்கள் எல்லாரோட மனசை மட்டும்தான் உடைச்சிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து பல பேரோட உயிரோட விளையாட ஆரம்பிச்சிட்டிங்களா, எங்கள் அம்மா எனக்கு எவ்வளோ அவமானப்பட்டு நின்னாங்க, அந்த அவமானத்துக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானா, உங்களுக்கு நிஜமாகவே கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா, இத்தனை வருஷம் அவங்களோட வாழ்ந்துட்டு இருந்தப்போ தான் அவங்கள வந்து நீங்கள் நிம்மதியாக வாழ விடலை, இப்போ அவங்க தனியாக சுயமாக வந்து சம்பாதிச்சு எங்களையும் பார்த்துக்கிட்டு, உங்களுடைய பிள்ளைங்க தானே நாங்கள், எங்களையும் பார்த்துக்கிட்டு அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க, அந்த வாழ்க்கையும் வந்து நீங்கள் நிம்மதியாக வாழ விட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி எழில் வந்து கேள்வி கேட்குறான். அப்போது கோபிநாத்துக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. இல்லைடா நான் அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி அப்படியே மழுப்புறாரு. ஆனால் எழில் வந்து நம்பவே மாட்டார் அப்படின்ற விஷயம் கோபிநாத்துக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவர் ஒரு பக்கம் முயற்சி பண்ணி பார்க்குறாரு. இங்கே பாரு எழில், நான் எந்த தப்பும் பண்ணலை, உங்கள் அம்மா தான் எல்லா தப்பும் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி அவங்களோட மனசை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லி கோபிநாத் பண்ண முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் போய் தான் முடியுது. அப்போது எழில் வந்து பயங்கரமாக திட்டுறான், உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, வெக்கமாகவே இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு இடையிலே வந்து பார்த்திங்கன்னா பாக்கியாவை காமிக்கிறாங்க. பாக்கியா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்ல போகிறாங்க. அப்போது முதல்ல எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாங்க போல், அதுலேருந்து தான் வந்து எபிசோடில் காமிச்சிருந்தாங்க. அவங்க வந்து எல்லா உண்மைகளையும் சொன்ன உடனே போலீஸ் வந்து கேட்குறாங்க, அவங்க வந்து உங்களுடைய ஹோட்டலில் வந்து இவ்வளோ பெரிய வேலை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது என்ன ஆகுது, வாழ்க்கையில் ஒரு முன்விரோதம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க வந்து யோசிக்கிறாங்க. இல்லை சார், எனக்கு வந்து அவர்கிட்ட எந்த விதமான முன்விரோதமும் கிடையாது, ஆனால் அவருக்கு என்ன ஆகுது, என்கிட்ட இருக்குது, அவருக்கு வந்து நான் வந்து என்னது அப்படின்னா முன்னாள் மனைவி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செல்வி வந்து முதல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க, இல்லை சார் அவர் வந்து பாக்கியாக்காவுடைய ஹஸ்பண்டு தான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பாக்கியா வந்து இல்லை சார் திருத்தம், நான் வந்து அவர் வந்து என்னோடய முன்னாள் கணவர்
அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணணும்னு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நான் வந்து பொறுத்துக்கிட்டேன். அதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டதுனால தான் அவர் வந்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு போயிருக்காரு. அன்றைக்கே நான் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணியிருந்துருக்கணும். ரியாக்ட் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை என்ன செஞ்சுருக்காது, வந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாக்கியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். எனக்கு வந்து இவ்வளோ நஷ்டம் ஆயிருக்குது, இவ்வளோ பேரோட உயிரோடு அவர் என்ன பண்ணியிருக்காரு, விளையாடியிருக்காரு. இந்த விஷயத்தை நான் இனிமேலும் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாக்கியா சொன்னோடனே போலீஸ் வந்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டே இருக்கார். அப்போது அவர் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்களை விட முடியாமல் தான் என்ன பண்ணியிருக்காரு, உங்களை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அன்னெசரி கேள்விகளுக்கெல்லாம் பாக்கியா என்ன பண்ணலை, பதிலே கொடுக்கல. ஏன்னா வந்து ஒரு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆன பொண்ணு அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து ரொம்பவே சகஜமாக வரும் அப்படின்றதுனால அவங்க ஈஸியாகவே கடந்து போயிடுறாங்க. அதில் வந்து பெருசாக அவங்க வந்து எந்த ரியாக்ஷனுமே பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும், பாக்கியாவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துக்கு கோபிநாத் தண்டிக்கப்பட்டே ஆகணும். ஏன்னா அவர் வந்து பல பேர் உயிரோடு விளையாடியிருக்காரு. இவ்வளோ நாள் பாக்கியாவுடைய வாழ்க்கையில் விளையாண்டாரு, பாக்கியா மனசை உடைச்சாரு, ரொம்ப அவங்கள வந்து வருத்தப்படுத்தினாரு. இது எல்லாத்தையுமே பாக்கியா வந்து பொறுத்துக்கிட்டாங்க. ஆனால் இதை வந்து அவங்களால என்ன பண்ண முடியல, பொறுத்துக்கவே முடியல. அதனால தான் பொங்கி எழுந்து என்ன பண்ணிட்டாங்க, நேராக கிளம்பி கோபிநாத் கிட்ட சண்டை போட்டுட்டு அதோட போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்து இப்போ அவர் மேலே கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா, நேராக வந்து கோபிநாத்தை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. கோபிநாத்துக்கு அப்போவாவது அறிவு வருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஏன்னா கோபிநாத்துக்கு இப்போ வந்து செலியனும் இனியாவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் சப்போர்ட் இருக்கிறாங்க. கோபிநாத்தை அரெஸ்ட் பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்து. அப்போ செலியன் வந்து வேகமாக பதறி அடிச்சுட்டு வர்றாப்புல, அப்பா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ பாக்கியா வந்து ரொம்பவே நக்கலாக ஒரு சிரிப்பு தான் சிரிக்கிறாங்க. ஏன்னா இதில் பாதிக்கப்பட்டது பாக்கியா தான். ஆனால் இப்போ வந்து அவருக்கான தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது பாக்கியாவுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அப்போது அவங்க வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்போ இந்த விஷயங்கள்லாம் செலியன் இனியா கிட்ட சொன்னதுக்கப்புறம் செலியனும் இனியாவும் அவங்க அப்பாவை எப்படி வெறுக்க போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.